செம்பா எங்கடி போன? செம்பா 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 சேண்டி, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எங்களை பத்தி எல்லாம் ஒரு செகண்ட் கூட நீ யோசிக்கல. அப்போ இத்தனை நாளும் எங்களை அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு எங்க பின்னாடியே நீ வந்ததெல்லாம் போய். முட்டாள் மாதிரி நீ சாக போயிருக்க. உங்க பெரிய ஐயா நிலைமையும் ஏன் நிலைமையும் என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவ இங்க இருந்தா அப்பா புடைக்க மாட்டார் நினைச்சிட்டாமா. இவங்கதான் யாரோ சொல்லி கொடுத்த அவ மனசை கெடுத்திருக்காங்க. செம்பா, இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு புரியாதா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்க முடியுமா? வடிவு, செம்பா ஒருவேளை பயந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். செம்பா, நீ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. மாமாவை பாரு, எவ்வளவு கம்பீரமா இருக்காரு. செம்பாக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? சரி சம்பா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரிலாக்ஸ் ஆக போ. இதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல பரிகாரம் பண்ணணும். பின்ன மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னா சாதாரண தோஷமாவா இருக்கும்? கடைஞ்செடுத்த தோஷமா இருக்கும். இல்ல அண்ணி, செம்பாக்கு கல்யாணம் நடக்கும். கார்த்திக், எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக எதுவும் சொல்லாதப்பா. செம்போட கல்யாணம் எப்படிப்பா நடக்கும்? இனிமே யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பா? மா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சிம்பாக்கு இன்னைக்கு இப்ப நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம். இல்லப்பா, நீ செம்பாவுக்கு நல்லதுதான் நினைச்ச. இதுல ஓன் தப்பு ஒண்ணு இல்லப்பா. மா கொஞ்சம் பொறுங்கம்மா. அவன் ஏதோ சொல்ல வரான்ல, சார் ஏதோ புதுசா ஒரு முடிவு எடுத்துக்காரம்மா. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த முடிவு தான் நம்மளை இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்த முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏப்பா முறைக்கிற அண்ணன்? கரெக்டாக தானே கேட்குறேன். அதுக்கு நீ பொட்டில் அடிச்ச மாதிரி பட்டுன்னு பதில் சொல்லு. நான் செம்பாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.